துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். மருத்துவமனை அப்படின்றது ஒரு குட்டி உலகம். பல குடும்பங்கள் இங்க சந்திக்குது. சில சமயங்கள்ல திருமணம் கூட நிச்சயிக்கப்படுது. உதாரணத்துக்கு நம்ம நிகழ்ச்சியிலேயே பேஷண்டா இருந்தப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை பார்த்தோம். இது ஒரு புறம் இருக்க, ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னாலே டாக்டர்ஸ் தான் நம்ம நினைவுக்கு வருவாங்க. ஆனா டாக்டர்ஸ் தவிர எத்தனையோ பேர் அங்க பணியாளர்களா இருக்காங்கன்றத நினைவுபடுத்துறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சில பேர் வந்திருக்காங்க. முதலாவதா நம்ம சந்திக்க போறது உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட சரியான சமயத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேர்க்கிற சவாலான வேலையை பாக்குற ஆம்புலன்ஸ் டிரைவர். அவங்க பேர் கயல்விழி. இவங்க தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் ஆம்புலன்ஸ் டிரைவர். அவங்களை இப்ப சந்திப்போம். முதலாவதா நம்ம பேச போறது கயல்விழி கிட்ட. அமைதியான தோற்றம் உள்ள கயல்விழி தினம்தோறும் ஒரு அவசரமான பணியில ஈடுபடுறாங்க. ஆமாங்க, இவங்க ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர். சென்னை GHல இவங்க ஆம்புலன்ஸ் டிரைவரா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் ஆம்புலன்ஸ் டிரைவர் சிறப்பு இவங்களை சேர்ந்தது. இந்த மாதிரி சவாலான தொழிலை ஏன் இவங்க தேர்ந்தெடுத்தாங்க அவங்களே கேட்போம். எத்தனை வருஷமா நீங்க இந்த ஒர்க்ல இருக்கீங்க? 3 வருஷமா இருக்கிறோம் மேடம். 3 வருஷமா. இது எப்படி நீங்களா யோசிச்சு தேர்ந்தெடுத்தீங்களா இல்ல யாரும் சொன்னாங்களா? எனக்கு முதல்ல வீட்டுல வீட்டுல எனக்கு சைக்கிள் கூட இல்ல. சைக்கிள்லாம் ஓட்ட கத்துக்கிட்டோம். சின்ன வயசுல சைக்கிள்லாம் ஓட்ட கத்துக்கணும்ன்ற ஆசையில இருந்தது. அப்போ வீட்டுல விட்டா ஸ்கூல்ல விட்டு வந்தா சைக்கிள் எடுத்துட்டு ரோட்டோட வீடு அப்படி சுத்துறதுதான். உங்க ஸ்ட்ரீட்ல? ஆமா, பக்கத்து ஸ்ட்ரீட்ல எல்லாம் சுத்துவேன். அதுக்கப்புறம் அப்படியே இருந்து 10th முடிச்சுட்டு 10th அந்த லீவ்ல தான் பிரைவேட்ல ஒரு இதுல போய் NGOல போய் கத்துக்கலான்ட்டு, கம்ப்யூட்டர்லாம் கத்துக்க வேண்டாம், நம்ம ஆட்டோ ஓட்ட கத்துக்கலான்ட்டு சும்மா விளையாட்டா தான் போனேன். அதுவே லைஃப் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ ஆட்டோ ஓட்ட தான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஓட்ட தான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கார் ஓட்ட கத்துக்கிட்டு பேட்ச் போட்டு பஸ் ஓட்டி இப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆனேன். பஸ் ஓட்டினீங்களா? என்ன பஸ் ஓட்டினீங்க? பிரைவேட் காலேஜ்ல பஸ் ஓட்டேன். ஏன் ஆம்புலன்ஸ் தேர்ந்தெடுத்தீங்க? ஆம்புலன்ஸ் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா GHல எனக்கு இன்டர்வியூ வந்தது. அதுல ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் போஸ்டிங் எடுத்தாங்களே, அதனால ஆம்புலன்ஸ் வந்தது. அதுவும் நான் பொதுவாகவே ரோட்ல பல வண்டிலாம் ஓட்ட பார்த்து என்ன பண்ணுவேன், ஆம்புலன்ஸ் ஓட்டினாலே ஐயோ இந்த வண்டிலாம் எப்படி ஓட்டுறாங்க நானே நினைச்சிட்டு இருந்து ஒரு ஓட்ட பார்த்து நம்மளால முடிஞ்சது அதை ஓட்டதான் முடியல, சும்மா போறவங்களுக்கு நான் வழி கொடுக்கலான்ட்டு வழி கொடுத்துருவேன். ஆனா நானே ஆம்புலன்ஸ் ஓட்ட நினைச்சு கூட பாக்கல. முதல் அனுபவம் அதை பத்தி சொல்லுங்க. முதல் அனுபவம் முதல்ல எனக்கு வண்டி கொடுத்து என்னை அதிகாரிங்க இன்டர்வியூ பண்ண பார்த்து நான் வண்டி ஓட்டவே எனக்கு வரல. பயம் தான் வந்தது. ஏன்னா ஆம்புலன்ஸ் இருந்த பார்த்து எனக்கு ஓவரா பயம் வந்தது. பயம் வர பார்த்து என்னாச்சு, ஓட்டவே வரல. அதுக்கப்புறம் இன்டர்வியூல கொஞ்சம் ஓட்ட லைசன்ஸ் இருக்கு, தைரியமா முன்னேற்றமா வந்திருக்க இன்டர்வியூ பார்த்து அதிகாரிங்களே உங்களுக்கு தைரியம் இருக்கு, நீங்க பயப்படுறீங்க, கவலைப்படாதீங்க சொல்லி. ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்ணீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் நான் டியூட்டி ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு முதல்ல ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு என்ன பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாங்க. முதல்ல அந்த வேலை தான் கொடுத்தாங்க எனக்கு. பக்கத்துல சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேஷண்ட கூட்டிட்டு வர்றது விட்டுட்டு வர்றது. இங்க இருந்தாங்க. ஆமா, ஷிஃப்டிங் பண்றது. இப்ப உதாரணத்துக்கு ஐ ஹாஸ்பிட்டல் போனோம், கண் இதுனா ஆம்புலன்ஸ்ல போட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க காட்டிட்டு கூட்டிட்டு வர்றது. அது மாதிரி லேப் இதுக்கு அது மாதிரிலாம் கூட்டிட்டு போகுது. அப்படி கூட்டிட்டு போய் பார்த்து எனக்கு முதல்ல நான் வண்டி எல்லாரும் ஏறிட்டாங்க, அட்டெண்டர் இருக்கிறாங்க கூட, அவங்க டிரைவர் வருவாங்க இருங்கன்ட்டு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. நான் போய் வண்டி எடுக்க பார்த்து எல்லா பேஷண்ட்டும் என்னதான் பார்த்தாங்க. லேடி டிரைவரா எங்களால நம்பவே முடியலன்ட்டு பார்த்துட்டு நான் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களை எடுத்துட்டு போய் விட்டுட்டு நான் அங்கேயே இருந்துட்டேன். பேஷண்ட் கூடயே இருந்தேன். ஈவினிங் அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பேஷண்ட் ஏத்த பார்த்து திருப்பி நான் தான் ஏத்த பார்த்து எல்லாரும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க இப்பதான் பாக்குறோம் டிரைவரே, இது வேலை பார்த்ததே இல்ல அப்படின்ட்டு. அது எனக்கு முதல்ல மறக்க முடியாத அனுபவம். அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் கூட எனக்கு மனசு அப்படியே தெரியும். மனசுல சவாலான அனுபவம் நிறைய இருக்கு. இருந்தாலும் எனக்கு மனசை டச் பண்ணது சில சொல்றேன். அதாவது ஒரு குழந்தை ஹார்ட் பேஷண்ட், அது ரொம்ப சின்ன குழந்தை தான், மினிமம் அதுக்கு 3 வயசு தான். அந்த குழந்தை GHல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஏதோ உள்ள
ஏதோ தேவைன்ட்டு என்னை கொண்டு வந்து வேற இருதய கோளாறு உள்ள ஒரு குழந்தை. ஆமா, சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஏதோ எடுத்துட்டு வர சொன்னாங்க. அது அவசரமா நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குழந்தைக்கு நல்லபடியா அந்த ஆபரேஷன் எடுத்துட்டு வந்து அந்த டைமிங்ல கொடுத்தேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த குழந்தையோட அம்மாவையும் பார்க்க பார்த்து எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சோன்ட்டு சந்தோஷமா இருந்தது. சரி, நீங்க ரோட்ல போகும்போது பொதுவாவே ஆம்புலன்ஸுக்கு வழிவிடணும் இல்லையா? ஆமா. இங்க இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் போய் சேரணும், பதஷ்டத்தோட ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்ட நீங்க கூட்டிட்டு போன அனுபவம்? அவசரமா இந்த டைம்க்குள்ள சேர்ந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருந்ததா? அதாவது எக்மோர் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மந்த்லி செக்அப் வந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு லேபர் பெயின் வந்துருச்சு. அப்படி லேபர் பெயின் வர பார்த்து எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் சொல்லி லேடி டிரைவர் வந்திருக்காங்க, லேடி டிரைவரே ஓட்டிட்டு போட்டோன்ட்டு என்கிட்ட கொடுத்தாங்க அந்த கேஸ். அந்த கேஸ் நான் கூட்டிட்டு போறதுக்குள்ள வண்டியிலே டெலிவரி ஆயிடுச்சு. வண்டியிலே குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தோடனே அவங்களை எடுத்துட்டு போய் எக்மோர் தாய் நல சேனா மருத்துவமனையில சேர்த்துட்ட பிறகு அந்த குழந்தை நல்லாதான் இருந்தது. இருந்தாலும் அது எனக்கு ஒரு அவங்க கத்துறது, அவங்க உள்ள பெயின்ல இருக்குது, அப்புறம் அந்த ஆயா காலை பிடிக்கிறது, அதெல்லாம் நான் காதாலதான் கேட்டேன், ஆனா கண்ணுல பாக்கல. இருந்தாலும் அப்ப கொஞ்சம் எனக்கு ஓவர் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அது நான் வந்த புதுசு, அதனால அனுபவம் எனக்கு அவ்வளவு இல்ல. அப்போ ரொம்ப டென்ஷனா இருந்தது. இப்ப எல்லாம் அது மாதிரி எல்லாம் கேஸ் எல்லாம் ஈஸி ஆயிடுச்சு, பழகி போச்சு. அதை தவிர இப்போ நம்ம ரோட்ல போகும்போது, குறிப்பா ஆம்புலன்ஸ் போகும்போது நிறைய பேர் வந்து வழி விடுறது இல்லையா? சரிதானே? அது கரெக்ட் தான். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி வழி விடாம அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ரோட்ல. அதாவது வழி சைலன்ஸ் போட்டாலே எங்களுக்கு வழி விடணும்னு ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸுக்கு பாரு வழி விடலன்னா அதையும் நாங்க சமாளிச்சு அந்த நேரத்துல கொண்டு போய் சேர்க்கறதுதான் எங்களோட வேலையே. அத அவங்க வழி விடலன்றதுக்காக நாங்க அவங்க பின்னாடியே போய்க்க மாட்டோம். லெஃப்ட் எடுத்து தகான் ரைட் எடுத்து போயிட்டே இருப்போம். அதெல்லாம் அதாவது மத்தவங்களுக்கு வேணா அது வந்து இதுவா இருக்கும், இந்த ஓவர் இதுவா இருக்கும். ஆனா எங்களுக்கு அது பழகி போச்சு. அந்த பேஷண்ட குறிப்பிட்ட நேரத்துல போய் சேர்க்கணும், எங்களுக்கு அந்த திங்கிங் தான் இருக்குமே தவிர வேற எந்த திங்கிங் அவன் வழி விடலையே இவங்க வழி விடலையே அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே மாட்டோம். நாங்க எங்க இருந்து பார்த்து அங்க இது நடக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏத்த மாதிரி நாங்க ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் அங்க வழி விட முடியலையா, நம்ம உடனே இப்படி ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போயிடணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சாதான் எங்களால ஓட்டவே முடியும். இந்த டைம்குள்ள ரீச் ஆக முடியாம போனது எதுவும் இருக்கா? மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்ட அனுபவம்? ஒரு பையன் இருக்கிறான், ஒரு சின்ன பையன், கூட்டிட்டு போய் விட்டுட்டு அங்க நான் விட்டுட்டு உடனே நாங்க வந்துருவோம். அந்த ஸ்பாட்ல நிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்க அதே பையன் டெத் ஆயிட்டான்ட்டு எனக்கு இதுவாச்சு. அப்போ கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு மனசு. இது ரொம்பவே குறிப்பா கொஞ்சம் அழுத்தம் தரக்கூடிய வேலை தானே? ஆமா. உங்க பேரண்ட்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க? எங்க ஃபேமிலியில முதல்ல நான் ஆட்டோ ஓட்டப்ப பார்த்தே வேண்டவே வேண்டானாங்க. எங்க அம்மா எல்லாம் முடியவே முடியாது. எங்க அப்பா முதல்ல கொஞ்சம் தைரியமா இருந்தாங்க. சரி போனா போட்டோம், கத்துக்க தானே போதும், நம்ம ஜாபுக்குலாம் அனுப்ப வேண்டாம் இருக்கட்டும் நாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் ஓட்டுறது, நான் காட்டுற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்து அவங்களுக்கே ஆசை வந்தது. ஆமா, இருந்தாலும் அம்மா கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் எல்லாமே மேலும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறது. அவங்களுக்கு இப்ப ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த 3 வருஷமா டிராபிக் எப்படி இருக்கு இப்போ? டிராபிக் சொல்லவே வேணாம், நாளுக்கு நாள் அதிகமா தான் ஆகுதே தவிர கம்மி ஆகல. அதனால எங்களுக்கு அது பழகு போனதால அத ஒண்ணும் தெரியல. அதாவது அந்த லைன்ல அந்த தொழிலே இருக்கிறதால எங்களுக்கு அவ்வளவு டிராபிக் எல்லாம் பத்தி தெரியல. எதுவா இருந்தாலும் அந்த வண்டியில ஏறிட்டா நாங்க அந்த இததான் பாப்போம். வந்து பேஷண்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களோட இதுதான் பாப்போம் தவிர இந்த டிராபிக் இதெல்லாம் எங்களுக்கு டென்ஷன் ஆகும்னுவாங்க. ஆனா எங்களுக்கு அதெல்லாம் டென்ஷன் ஆகாது. எங்களுக்கு அதே பழகி போய் அப்படியே ரத்தத்துல ஊறி போச்சு. ஆம்புலன்ஸ்க்குள்ள நீங்க அந்த அப்பரேட்டஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்களா? ட்ரைனிங் இருக்கு. நாங்க முன்னாடியே தேவையானதை செட் பண்ணிடுவோம். அது முன்னாடியும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும், பின்னாடியும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அந்த கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்போம். மேல் டிரைவர்ஸ், அதாவது ஆண் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், அவங்களாம் உங்களை எப்படி நடத்துறாங்க? நல்லா நடத்துறாங்க. முதல்ல லேடி வந்திருக்காங்க, நமக்கு ஒரு இதுவா இருக்கும். நம்ம இல்லனாலும் அவங்க எதுவா இருந்தாலும் பொறுப்பா பாத்துப்பாங்க. நம்ம ஒரு பக்கத்துல எங்கன்னா போனா கூட, ஒரு டீ சாப்பிட்டா எங்கன்னா போனா கூட அவங்க பொறுப்பா பாத்துப்பாங்க. ஏன்னா நமக்கு அந்த ஹேபிட் எல்லாம் இருக்காது, அவங்களுக்கு தான் டீ சாப்பிட போற ஹேபிட் எல்லாம் இருக்கும். அதனால அவங்க என்ன நம்பி தைரியமா போவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை.
சொல்ல துடிக்குது மனசு.